சூப்பர். சுகன்யா ஜாயின் பண்ணிட்டீங்க. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். சூப்பர். தீக்ஷிதா வந்துட்டாங்க. பிரதோஷினி அவங்க டின்னர் முடிச்சுட்டு வந்துருவாங்க, பிரச்சனை இல்லை. இந்த அக்ஷன் மட்டும் வரணும். ஓகே. சூப்பர் கீவேர்டு பார்த்ததா சொன்னீங்க. தீக்ஷிதா சொல்லுங்க, அதை பத்தி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கலாம். சூப்பர் கீவேர்டு அதை பத்தி சொல்லுங்க. அது வந்து யூஸ் பண்ணா இப்போ 2 கிளாஸ் இருந்துச்சுன்னா பேரண்ட் கிளாஸ்ல இருக்கும். ஓகே. பேரண்ட் கிளாஸ்ல அந்த பேரண்ட் கிளாஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அந்த மாதிரி யூஸ் சொன்னாங்கன்னா ஓகே, நம்ம பார்க்கலாம். 2 யூசேஜ் உண்டு, அது பார்க்கும்போது பார்ப்போம். சரியா? கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மெம்பர் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் கிளாஸ்னுடைய கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும். ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து மெத்தட் ஓவர்லோடிங் பார்க்கலான்னு நினச்சிருக்கு. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஆகலையோ? ஷேர் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ தம்ஸ் அப் வச்சிருக்காப்பு தக்ஷின் பார்த்துட்டாங்க. வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மெத்தட் ஓவர்லோடிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. சுகன்யா சொல்லலாமா மெத்தட் ஓவர்லோடிங் பற்றி? நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், ஆனாலும் சில விஷயம் எப்படி அது சில கன்ஃபியூஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் கூட நம்ம பார்த்துடலாம். எந்த மாதிரி எடுக்குது அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் அதை சொல்லிடலாம், பார்த்து முடிச்சு சின்ன சின்ன டாபிக்லாம் முடிச்சிடலாம். திஸ் கீவேர்டு முடிச்சாச்சு. மெத்தட் ஓவர்லோடிங்னா இது மெத்தடோட நேம் சேமா இருக்கும் மேம், பட் ஆனா அதுல கொடுக்கிற பாராமீட்டர்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். கண்டிப்பா டிஃபரெண்டா இருக்க மாதிரி நம்ம கொடுத்துறணும். ஓகே. சூப்பர். பிரதோஷினி வந்துட்டாங்க, தக்ஷின் மட்டும் வரணும். ஓகே, அவங்க வீடியோ கூட பார்த்துக்குவாங்க, பிரச்சனை இல்லை. ஸோ வந்து பிரதோஷினி ஜாயின் பண்ணிட்டாங்க, பிரச்சனை இல்லை. சுகன்யா சொன்ன மாதிரி மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா நமக்கு வந்து பாலிமார்பிசம் அப்படின்ற கான்செப்டை தான் நம்ம மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து இது கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரன் டைம் பாலிமார்பிசம், கம்பைல் டைம் அப்படிலாம் இருக்குது. ஸோ வந்து மெத்தட் ஓவர்லோடிங்கில் ஆடில் நம்ம ஃபங்க்ஷன் நேம் சேமாக இருக்கும். அதாவது ஒரே ஃபங்க்ஷனாலிட்டி தான், ஒரே ஃபங்க்ஷன் ஆடு, ஆனால் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்குறோம். இங்கே ஒரு டெஃபனிஷன் நான் எழுதுகிறேன். இப்போ டெஃபனிஷன் 1ன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இங்கே வந்து டெஃபனிஷன் 2 அப்படின்னு நான் எழுதுகிறேன். இங்கே ஒரு டெஃபனிஷன் நான் எழுதுகிறேன். ஸோ இது மாதிரி நான் 2 விதமான டெஃபனிஷன் எழுதுகிறேன். ஸோ நான் ஃபங்க்ஷனை எங்கேருந்தாவது நான் ஒரு மெயின் ஃபங்க்ஷன்லேருந்தோ இல்லை வேறு ஒரு கிளாஸ்லேருந்து நான் இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா நான் 2 நம்பர் அனுப்புகிறேன், 10, 15 அப்படின்னு நான் அனுப்பி கால் பண்ணும்போது எனக்கு வந்து கம்பைலர் அந்த ஜேவிஎம் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அந்த கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறப்போ அந்த இன்ஜின் வந்து உனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன் இப்படி கால் பண்ணுறப்போ 2 இன்டீஜர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை கால் பண்ணுறதா, இந்த டெஃபினிஷன் 1, டெஃபினிஷன் 2 கால் பண்ணுறதா, டெஃபினிஷன் 2 கால் பண்ணுறதா அப்படின்னு சந்தேகம் வந்துடும். ஸோ வந்து எதை கால் பண்ணன்னு தெரியாது நமக்கே.
அப்போ வந்து இந்த மாதிரி டைம் என்ன ஆகும் அப்படின்னா கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால தான் நமக்கு ரூல்ஸே கொண்டு வந்திருக்காங்க. என்ன நீ எப்படி வேணாலும் நீ டெஃபினிஷன் எழுதிப்போ, ஆனால் ஏதாவது ஒரு வித்தியாசம் கொடுக்கணும். ரிட்டர்ன் டைப்பில் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே வாய்டு இருக்கலாம், இங்கேயும் வாய்டு இருக்கலாம், எதையுமே ரிட்டர்ன் பண்ணாதுன்னு இருக்கலாம், இல்லை இங்கே இன்டீஜரை ரிட்டர்ன் பண்ணலாம், சேமாக இன்டீஜரை கூட இதுவும் ரிட்டர்ன் பண்ணலாம், அது தப்பு இல்லை. ஆனால் இந்த இன்ட் கமா இன்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இது கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட் இருக்கணும். ஒரு இன்ட்டும் ஒரு டபுளும் கொடுத்துருக்கலாம். ஸோ பாயிண்ட் இல்லாமல் ஹோல் நம்பராக ஒன்று, பாயிண்ட் வச்சு ஒன்று. ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு வித்தியாசம் காட்டணும். எதுலன்னா நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ஆர்டர் ஆஃப் த ஆர்குமெண்ட்ஸ். இப்போ டபுள் கமா இன்ட்டு கமா டபுள் கொடுக்கலாம். ஸோ நான் ஒன்று தக்ஷின் உனக்காக வெயிட்டிங். ஓகே, ஸோ இப்போ தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் மெத்தட் ஓவர்லோடிங் பற்றி. இது பாலிமார்ஃபிசம் கான்செப்டில் வரும். ஒரு டெஃபனிஷனுக்கு ஒரு ஆடுன்ற ஃபங்க்ஷனுக்கு நான் எத்தனை விதமான டெஃபனிஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம இங்கே 2 விதமான டெஃபனிஷன் கொடுக்குறோம். இப்போ நான் கால் பண்ணுறேன், இந்த டெஃபனிஷனை வேறு ஒரு கிளாஸ்லேருந்து நான் வந்து கால் பண்ணுறேன் அப்படின்னா இந்த காலிங் மெத்தடு எங்கே கால் பண்ணும், எங்கே போகும் அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினிஷனை தேடி போகும். அப்படி போகும்போது இதுக்கு போகிறதா இல்லை இதுக்கு போகிறதா அப்படின்றத டிசைட் பண்ணுறது வந்து இந்த டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இதுதான். ஸோ நான் இங்கே 2 இன்டீஜர் நான் சென்ட் பண்ணியிருக்கிறேன் கால் பண்ணும்போது. அப்போ இது செக் பண்ணும் 2 இன்டீஜர் உள்ள டெஃபினிஷன் எதுன்னு செக் பண்ணி கரெக்டாக அதுக்கு போய் கால் போயிடும். இதுக்கு வந்து போகாது இந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்து கரெக்டாக கால் போயிடும், இதுக்கு வந்து போகாது, இந்த டெஃபினிஷனு போகாது. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா பாலிமார்ஃபிசம் கான்செப்ட் தான். அதாவது எனக்கு ஒவ்வொன்றுக்கும் ஃபங்க்ஷனாலிட்டி திரும்ப திரும்ப எழுத வேண்டாம். ஆடுன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கே நான் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் வச்சு நான் பண்ண போகிறேன் அப்படின்னா சேம் நேமை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ அப்போ ஆடுன்னு ஒரு சிம்பிளான நேம்ஸை நான் பல விதமான டாஸ்க்குக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆர்குமெண்ட். ஒருவேளை நான் ஆடுன்னு கால் பண்ணி ஒரு இன்டீஜர் வேல்யூவும் ஒரு டபுள் வேல்யூ மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அடுத்த டெஃபினிஷனை தான் எடுக்கும், அதை எடுக்காது. ஸோ நீங்கள் எழுதும்போது அப்போ ரூல்ஸ் என்ன மெத்தட் ஓவர்லோடிங்கில் அப்படின்னா ஃபங்க்ஷன் நேம் கட்டாயம் சேமாக இருக்கணும். ஷுட் ஹாவ் சேம் நேம், ஃபங்க்ஷன் நேம் அது கட்டாயம் இருக்கணும். ஆனால் ஆர்குமெண்ட்டும் இட் ஷுட் பி யூனிக், கண்டிப்பாக யூனிக்காக இருக்கணும். இன்ட்டு இல்லை 2-3 இன்ட்டு இல்லாட்டி ஒரு இன்ட்டு ஒரு டபுள் இல்லாட்டி ஆர்டர் மாற்றி இருக்கணும். ஒன்று வந்து டபுளும் இன்னொன்று வந்து இன்ட்டும் ஆர்டர் மாற்றி இன்னொன்று எழுதிக்கலாம். இப்படி எத்தனை வேணாலும் எழுதலாம். நம்ம யாருக்கா கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம எழுதணும். பாக்ஸுன்ற கன்ஸ்ட்ரக்டருக்கு நான் எழுத சொன்னேன், நம்ம ஸ்டூடெண்ட்டுன்ற கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம எழுதணும். அது மாதிரி நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் கூட ஓவர்லோடு பண்ணலாம். ஆர்டினரி மெத்தட் மட்டும் கிடையாது, கன்ஸ்ட்ரக்டர் கூட ஓவர்லோடு பண்ணலாம். இந்த ஆர்குமெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் அது பார்க்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேமாக தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் கோவேரியன்ட் இருக்குது, அது வந்து நம்ம இப்போ பார்க்க வேண்டாம், பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு டெஃபினிஷன்ஸ் நம்ம என்ன எழுதியிருக்கோன்னு பார்த்துட்டு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் வந்து நம்ம சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம பார்த்துருவோம் மெத்தட் ஓவர்லோடிங்கில். ஏன்னா ஒரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணுவீங்க இதில். அதனால் நம்ம மெத்தட் ஓவர்லோடிங்கில் பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்டு நோட் பண்ணாமல் இருக்கலாம், அதனால நான் கொடுக்குறேன். ஸோ நார்மலாக மெத்தட்னா என்ன அப்படின்றத காட்டுறதுக்கு தான் இந்த டயக்ராம். ஒரு மெத்தட்னாலே தனியாக டெஃபினிஷன் இருக்கும். அதை நம்ம கால் பண்ணும்போது கண்ட்ரோல் வந்து அந்த மெத்தட்லேருந்து அந்த கண்ட்ரோல் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு ஜம்ப் ஓவர் ஆகும். அந்த ப்ராசஸை முடிச்சுட்டு ரிட்டன் எங்கே வரும்னா எங்கே காலிங் வந்துச்சோ அந்த இடத்துக்கே போயிடும். இப்போ ரிட்டன் வேல்யூ இருக்குன்னா அந்த சேம் பாயிண்ட் தான் போகும். இந்த பிக்சர் கூட கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது. ஆக்சுவலாக ரிட்டன் டைப் இல்லாட்டி அடுத்து போகும், ரிட்டன் டைப் இருந்ததுன்னா மேலே தான் போகும். அப்போ கண்ட்ரோல் வந்து எப்பயுமே எங்கே ரிட்டர்ன் ஆகும்னா அந்த காலிங் பொசிஷனுக்கே ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆகி ரிட்டர்ன் வேல்யூ ஏதாவது ரிட்டர்ன் நான் வேல்யூக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். நம்ம சியில் பார்த்த மாதிரி தான், வேறு எந்த மாற்றமும் கிடையாது. பட் இதில் வந்து மல்டிபிள் மெத்தட்ஸ் நீங்கள் எழுதலாம் ஒரே நேமில், சேம் நேம்லே, ஆனால் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். ஆர்குமெண்ட்டு கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கணும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மெத்தட் ஓவர்லோடிங் சொல்லுவோம். இன்னொரு கான்செப்ட் ஜாவாவில் உண்டு, மெத்தட் ஓவர் ரைடிங்னு உண்டு. பட் இது வந்து ஓவர்லோடிங், சரிங்களா? ஸோ இது வந்து இன்க்ரீஸ் த ரீடபிலிட்டி ஆஃப் த ப்ரோக்ராம், கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. இப்போ வால்யூம் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா வால்யூம்னே நேம் வச்சுட்டு டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்புட்டை பொறுத்து எனக்கு மாறிச்சுன்னா எனக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம் வச்சிட்ருக்க வேண்டாம் நான். ஸோ ரீடபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ரிட்டர்ன் டைப்பை மாற்றி நீங்கள் பண்ணணும் அதெல்லாம் தேவையில்லை சரிங்களா, அது பண்ண முடியாது. இப்போ இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணியும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். 2 இன்ட்டு இங்கே வந்து 3 இன்ட்டு, இல்லாட்டி டேட்டா டைப்பை வச்சும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஒரு இன்ட்டு இன்னொரு இன்ட்டு பண்ணியிருக்கோம், ஒரு டபுள் இன்னொரு டபுள் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி டேட்டா டைப்பை மாற்றியும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ஓவர்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் முக்கியமாக ஆர்குமெண்ட் டைப்பை யூனிக்காக நீங்கள் தான் டிசைன் பண்ணணும். இப்போ மேம் ரெண்டுமே இன்ட்டாக இருக்குது, நான் என்ன செய்ய, ஆனால் ஓவர்லோடு பண்ணணும், ஆனால் ரெண்டுக்குமே 2 இன்ட்டு தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணால் என்ன பண்ணுவீங்க, டம்மியாக சும்மானாலும் ஒரு ஸ்ட்ரிங்கை அனுப்பிடலாம் இல்லையா. ஒரு ஸ்ட்ரிங்கோ ஒரு எக்ஸ்ட்ரா இன்ட்டோ ஏதோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அது இதாச்சுன்னா அந்த ரிட்டர்ன் பண்ணுறதுக்குள்ள ஒரு டாஸ்க் மாதிரியோ ஏதோ ஒன்று சம்திங் ஒரு மெசேஜ் மாதிரி அனுப்பிட்டா ஓவர்லோடு பண்ணிடலாம், சிம்பிள். ஸோ பண்ண முடியாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் இதில் பாருங்களேன், நல்லா கவனிங்க, கிளாஸ் ஆர்டர் வேணால் எழுதுனா எழுதுவோம், டைப் பண்ணனா டைம் ஆகுன்றதுனால நான் டைப் பண்ணலை. இப்போ நீங்கள் டைப் பண்ணி காட்டினாலும் நான் டைப் பண்ணிடுவேன். டைப் பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும், அதாவது உங்களுக்கு புரியும், கவனிப்பீங்க. அப்போது ஆனால் நான் இப்படி சொல்லிட்டு போனால் நீங்கள் வந்து டைப் பண்ணணும். இப்போ நான் டைப் பண்ணால் பண்ணிவிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டைப் பண்ணி ரன் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், வால்யூம் கொடுக்குறேன்னா, நான் இப்போ டாஸ்க் கொடுக்கவே இல்லை உங்களுக்கு, நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் இன்றைக்கி. ஸோ ஒரு டாஸ்க் கொடுக்குறேன்னா அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்துடணும் சரிங்களா. அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் டைப்பே பண்ணலன்னு வைங்க, ப்ராப்ளம் ஆயிரும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் நம்ம குரூப்பில் வந்து நீங்கள் போடணும். நம்ம பாக்ஸ் போட சொன்னேன்ல, அதெல்லாம் போடணும்ல, எல்லாருமே போட்டிருக்கணும். ஆக்சுவலாக போடவே இல்லை. அப்போ பாக்ஸு கன்ஸ்ட்ரக்டர் 4 கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண சொன்னேன். அதுக்கு அவுட்புட்டும் அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் அனுப்ப சொல்லியிருந்தேன். நம்ம குரூப்லேயே கூட போடுங்க, மற்றவங்க பார்த்துக்குவாங்கல்ல கொஞ்சம், அதனால சொல்கிறேன். ஓகே, பிக்சராக கூட போட்டுருங்க. ஸோ கிளாஸ் ஆடர்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இன்ட் ஆடு, ரிட்டன் டைப் இன்ட்டு நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் ஆடு, 2 நம்பரை நம்ம வாங்கி நம்ம ஆட் பண்ணுறோம், ரிட்டர்ன் பண்ணுறோம், அவ்வளோதான். அதாவது இந்த ஆடுன்ற மெத்தடுக்கு 2 இன்டீஜர் வரும்போது 2ஐயும் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும். ஆனால் இந்த மெத்தடை நான் என்ன போட்டிருக்கேன் பாருங்கள், ஸ்டாட்டிக்னு போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு மெத்தட் அப்படியே நான் எழுதுகிறோம், அதையும் ஸ்டாட்டிக்னு மாற்றியாச்சு, ஆனால் 3 இன்டீஜர். அப்போது இந்த ப்ரோக்ராம் எதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கோன்னா, 2 இன்டீஜர் அனுப்புனாலும் ஆட் ஆகும், 3 இன்டீஜர் அனுப்புனாலும் ஆட் ஆகிற மாதிரி நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இந்த கிளாஸ் பேர் ஆடர். இன்னொரு கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், டெஸ்ட் ஓவர்லோடிங், சும்மா அந்த ஓவர்லோடை டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நேம் வந்து இப்படி கொடுத்துருக்கு. இதுக்குள்ளே நான் மெயின் க்ரியேட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் எந்த நேமில் சேவ் பண்ணலாம், ஆடர்லையா டெஸ்ட் ஓவர்லோட்லையா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே 2-3 கிளாஸ் நீங்கள் உங்கள் ஒரே ஃபைலில் நீங்கள் வச்சுருக்க, ஜென்ரலாக தனித்தனி ஃபைலில் தான் இருக்கும், பட் ஒரே ஃபைலில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா எந்த கிளாஸில் உங்களோட மெயின் மெத்தட் இருக்கோ அந்த கிளாஸ் நேமில் தான் நீங்கள் சேவ் பண்ணணும். அப்போ டெஸ்ட் ஓவர்லோடிங் 1.java நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா இது இந்த கிளாஸுக்குரிய ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி இங்கேருந்து கால் பண்ணிக்கலாம். ஆனால் இருக்கிற என்ன மெத்தடு, ஸ்டாட்டிக் மெத்தட். ஸ்டாட்டிக் மெத்தட் நான் ஆடர்ன்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ணாமே அந்த நேமை யூஸ் பண்ணி நான் கால் பண்ணிக்கலாம். அப்போ என்ன யூஸ் பண்ணலாம், ஆடர் டாட் ஆட், அப்படி தான் நான் கால் பண்ணியிருக்கேன். ஆடர் டாட் ஆடுன்னு கால் பண்ணிவிட்டு நான் வந்து 2 நம்பர் இன்டீஜர் அனுப்பியிருக்கேன், அது ஆட் ஆகி எனக்கு ஆன்சர் 22 வந்துச்சு. அகெயின் 3 நம்பர் சென்ட் பண்ணியிருக்கோம், அப்போயும் ஆட் ஆகி 33 வந்துச்சு. இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு இதுக்கு இன்புட் வச்சு நீங்கள் பண்ணணும். இன்புட் என்ன இன்புட் வைக்கலாம், அதாவது அடிஷனுக்கு சரிங்களா, அடிஷனுக்கு வந்து நீங்கள் இன்புட் வச்சு பண்ணணும். இப்போ கூட ஒன்று பண்ணலாம், இப்போ பண்ணலாமா, யாருக்கு பண்ணலான்னு இருக்குது, பிரதோஷினி சொல்லுங்கள். இப்போ ஒன்று இந்த இதுக்கு நான் இப்போ ப்ரோக்ராம் பண்ணி காட்டட்டுமா, இல்லை நீங்கள் பண்ணுறீங்களா டாஸ்க்காக? ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ரீட் பண்ணுங்கள், நான் எப்படி வரணும்னு சொல்லிடுவேன், நீங்கள் பண்ணணும், பண்ணி அனுப்பிடலாமா? எனக்கு உடனே இன்றைக்கி சொல்கிறேன் நாளைக்கே பண்ணணும் இல்லை, 2-3 டேஸ் டைம் எடுத்துக்கலாம், இல்லை அந்த வீக் சாட்டர்டே சண்டேஸில் நீங்கள் அனுப்பிடலாம். டைம் எல்லாம் சொல்கிறதெல்லாம் சும்மா, டைம் வந்து நீங்கள் எடுத்து பண்ணணும், அதான் விஷயமே. ஒன்று வந்து 2 நம்பர் அடிஷன் அப்படின்னு போடுங்க, ஆட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஆப்ஷன் மாதிரி கொடுங்க. 2 வந்து அடிஷன் ஆஃப் 3 நம்பர்ஸ்ன்னு கொடுங்க. அப்போ ஆப்ஷன் 1 செலக்ட் பண்ணாங்கன்னா 2 நம்பர் ரீட் பண்ணி
அந்த ஆட் ஆஃப் 2 நம்பர்ஸை கால் பண்ணணும். அந்த 2 நம்பரை பாஸ் பண்ணணும். ஆப்ஷன் 2 செலக்ட் பண்ணாங்கன்னா ஸ்விட்ச் கேஸ் மாதிரி, சரிங்களா? இங்கேயும் அதே தான், ஸ்விட்ச் கேஸே தான். ஆட் ஆஃப் நான் அதுக்குரிய இதெல்லாம் நான் கூட லிங்க் பண்ணிடுறேன், நீங்கள் நம்ம வெப்சைட்லேயே செக் பண்ணிக்கோங்க. இஃப், ஃபாரு, ஒயிலு, டூவைல்லாம் நார்மல் தான், நம்ம அதை தனியாக பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. ஆனால் நீங்கள் அதை ஃபார்மேட் பார்க்கணுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆட் ஆஃப் 3 நம்பர்னால் 3 நம்பர் நீங்கள் இன்புட் வாங்கிட்டு 3 நம்பர் நீங்கள் சென்ட் பண்ணணும். அப்போ எதை கால் பண்ணணும்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த யூசர்னுடைய ரெக்குயர்மெண்ட்ஸை பொறுத்து நீங்கள் கால் பண்ணணும். டூ வைல் வச்சு கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ டூ போட்டுட்டு இங்கே மெனு கொடுத்துட்டு அப்புறம் ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் வச்சு ரீட் பண்ணிவிட்டு சுவிட்சுக்குள்ளே ஆப்ஷனை பாஸ் பண்ணி இந்த சுவிட்செல்லாம் உள்ளே தான் வரணும், இதுக்குள்ளே தான் எழுதணும். இங்கே நீங்கள் ஒயில் எழுதணும். ஒயிலில் ஆப்ஷன் 3 வந்து எக்ஸிட்னா உங்களுடைய ஆப்ஷன் வந்து நாட் ஈக்குவல் டு 3 இருந்தால் கண்டினியூ பண்ணுற மாதிரி நீங்கள் எழுதிடலாம் எப்பயும் போல். ஓகே, ஸோ இது வந்து மெயின் மெத்தடில் நீங்கள் எழுதிக்கலாம். அப்போ திரும்ப திரும்ப கண்டினியூ பண்ணுற மாதிரி இன்புட் ரீட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் வச்சு ரீட் பண்ணணும். பண்ணலாமா? இப்போ நம்ம எழுதி பார்ப்போமா? மேம் கேக்குதா நான் பேசுறது? சொல்லுப்பா தக்ஷின். ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் தெரியாது. டூ நம்பர்ஸ் ஆட் பண்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா நாங்க மீதி பண்ண. ஓகே, ஆனா ஓவர்லோடிங்னா 3 நம்பர் வரணும்ல. அல்லது 2 நம்பர்னா என்ன பண்ணுங்க, பாயிண்ட் வேல்யூ இன்ட் ஃப்ளோட் அப்படி வச்சுக்கோங்க. அதாவது ட்ரை பண்ணுங்க, பிரச்சனையே இல்லை. இப்போ இங்க பாருங்க, இப்போ கிளாஸ் கிளாஸ் ஓவர்லோடு, இதில் ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் வச்சு ரீட் பண்ணணும். இப்போது எஸ்சி வச்சு ரீட் பண்ணணும். இதில் நான் டூ போட சொல்கிறேன், டூ வைல் அப்படின்னு போட சொல்கிறேன். அந்த கண்டிஷன் இங்கே எழுத சொல்கிறேன். இது உள்ளே வந்து நீங்கள் மேலே ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. எஸ்சின்னு ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்? ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் அப்படின்னு க்ரியேட் பண்ணணும். இதில் இதுக்கு இந்த மாதிரி எம்டி கன்ஸ்ட்ரக்டர் இருந்தால் தான் இதை கால் பண்ணும். ஆனால் எம்டி கன்ஸ்ட்ரக்டர் ஸ்கேனரில் கிடையவே கிடையாது. நீங்கள் இன்புட் தானே வாங்க போகிறீங்க. அப்போ இன்புட்டை ஸ்டோர் பண்ணுறக்கூடிய பஃபர் ஆப்ஜெக்டை நீங்கள் அனுப்பணும். system.in அப்படின்னு நீங்கள் அனுப்பணும். அப்போ இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியாச்சுன்னா இந்த எஸ்சி யூஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணாலும் ரீட் பண்ணிக்கலாம். என்ன ரீட் பண்ணிக்கலாம்? எஸ்சி யூஸ் பண்ணி இன்டீஜர் வேணுன்னா நெக்ஸ்ட் இன்ட்டு ரீட் பண்ணிக்கலாம். இது இன்டீஜரை ரிட்டர்ன் பண்ணும். இல்லாட்டி எஸ்சி யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டபுள் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்ட்ரிங்கும் இப்போ ஃப்ளோட்னா நெக்ஸ்ட் ஃப்ளோட், அந்த மாதிரி ஸ்ட்ரிங்கு இது மாதிரிலாம் கலந்து வரும்போது கரெக்டாக ரீட் ஆகாது. அதுக்கு நான் ஒரு ப்ரோக்ராம் நான் காட்டுறேன். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு ரீட் பண்ணிவிட்டு இதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அதாவது இன்டீஜர் டாட் பார்சின்ட் அப்படின்னு போட்டு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. ஸ்ட்ரிங்காக தான் வாங்குவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து 45 அப்படின்ற நம்பர் ஸ்ட்ரிங்காக தான் அனுப்புவீங்க. ஆனால் இது என்ன பண்ணிடும் அப்படின்னா இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிடும். கடவுள் தான் பார்த்துக்கிறேன். ஓகே, 45ன்னு கன்வெர்ட் ஆயிரும். இந்த ஸ்ட்ரிங் வந்து 45 இன்டீஜராக கன்வெர்ட் ஆயிரும். இந்த இன்டீஜர் டாட் பார்சென்ட் மாற்றிடும். அதே மாதிரி ஃப்ளோட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து அதே மாதிரி தான் நீங்கள் ஃப்ளோட் டாட் பாஸ் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணணும். பாஸ் ஃப்ளோட் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். இங்கே நெக்ஸ்ட் லைன் வழக்கம் போல் இன்டீஜராக ரீட் பண்ணணும். இப்போ நான் இன்புட் கொடுக்குறது வந்து இப்போ வந்து 3.14 கொடுக்குறேன்னா அது ஸ்ட்ரிங்காக தான் ரீட் ஆகும். 3.14 ஸ்ட்ரிங்காக தான் ரீட் ஆகுமே தவிர எனக்கு ஃப்ளோட்டாக இருக்காது. அப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது 3.14 ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இது எதுக்காக இதை மாற்ற சொல்கிறேன்? இப்படி நேரடியாக ரீட் பண்ணிக்கலாம்ல மேம். எஸ்சி டாட் நெக்ஸ்ட் ஃப்ளோட்டுன்னே இருக்கேன். இது ஃப்ளோட்டே ரீட் பண்ணிடும். நீங்கள் 3.14 கொடுக்குறீங்கன்னா 3.14 கரெக்டாக ரீட் ஆயிரும். அதை நீங்கள் ஒரு இடத்துல கேட்ச் பண்ணிக்கலாம். ஏற்கனவே மேலே வந்து நீங்கள் டூக்குள்ளே எழுதாதீங்க, ஃப்ளோட்டு ஸ்மால் லெட்டரில், சரிங்களா? ஃப்ளோட் F1 போட்டிங்கன்னா அந்த F1ல் கேட்ச் பண்ணிடலாம். இப்படியும் பண்ணலாம், தப்பு இல்லை. நம்பராக ரீட் பண்ணுற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் ஸ்ட்ரிங்கும் நம்பரும் கலந்து ரீட் பண்ணும்போது சில ப்ராப்ளங்கள் வரும். நான் அது வந்து உங்களுக்கு நான் தனியாக காட்டுறேன். அந்த மாதிரி டைம் எல்லாமே ஸ்ட்ரிங்காக ரீட் பண்ணிவிட்டு வேண்டியபடி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது பெஸ்ட் வே. ஓகே,
ஸோ இது ஒன்று தான் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்ட்ரிங் ஸ்கேனர் ஆப்ஜெக்டில். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. அப்போ நான் வந்து என்னென்னா இங்கே வந்து ஆப்ஷன் கொடுக்குறேன். அதாவது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லனில் நீங்கள் வந்து ஒன்றுனா ஆட் 2 நம்பர்ஸ் அப்படின்னு கொடுங்க. அது மாதிரி 2னா சப்ராக்ட், அல்லது பேசாமல் வால்யூமே பண்ணிட வேண்டியது தானே. எதுக்கு இது வால்யூம் கண்டுபிடிக்கிறது கியூபு கொடுங்க. ஒன்றுனா கியூபுக்கு வால்யூம் கண்டுபிடிக்கிறது, 2னா கியூபாய்டுக்கு கண்டுபிடிக்கிறது, ரெக்டாங்குலர் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அது, 3னா சிலிண்டர். நம்ம சீல பண்ணல அதே மாதிரி நீங்கள் ஜாவாவில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வந்து வால்யூம் நீங்கள் நீட்டாக கொடுங்க. நான் பாக்ஸ் மாதிரி கொடுக்கணும். நான் சொல்கிறது வந்து நல்ல நீட்டாக பாக்ஸ் இருக்கணும். பாக்ஸ் மாதிரி கொடுத்து நீட்டாக எழுதணும். இப்போ நான் எழுதவா எப்படி? தீக்ஷிதா என்ன சொல்கிறீங்க? இப்போ எழுதிடவா ஒரு ப்ரோக்ராம்? இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே, சுகன்யா ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ நான் ஹிண்ட் மட்டும் தான் கொடுக்குறேன், அவுட்லைன் மட்டும் நான் கொடுக்குறேன், ப்ராப்பராக எழுதலை. ஸோ நம்ம சீல போடுற மாதிரி எனக்கு தேவை இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும். அதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வால்யூம் கால்குலேட்டர் அப்படின்னு வரணும். வந்துட்டு 1னா கியூப், 2னா கியூபாய்டு, 3னா சிலிண்டர், 4னா எக்ஸீட். இந்த மாதிரி கொடுத்துட்டு ரீட் பண்ணணும். என்டர் யுவர் ஆப்ஷன் அப்படின்னு கேட்கணும். நான் அப்போ என்டர் யுவர் ஆப்ஷன் நீங்கள் எஸ்சி ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணிடுங்க. எஸ்சி ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் இன்ட்டு யூஸ் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணிடுங்க. ரீட் பண்ணோடனே இந்த ஆப்ஷனை நீங்கள் எதுக்குள்ளே அனுப்பணும்? சுவிட்சுக்குள்ளே அனுப்பணும். இந்த ஆப்ஷனை நீங்கள் சுவிட்சுக்குள்ளே அனுப்பிட்டு கேஸ் 1 இருந்ததுன்னா அது வந்து கியூபாய்டு, கேஸ் 2 இருந்ததுன்னா அது கியூபு. கேஸ் 1 இருந்ததுன்னா, கேஸ் 2 இருந்ததுன்னா கியூபாய்டு, கேஸ் 3 இருந்ததுன்னா சிலிண்டர். அதுக்குரியதில் நீங்கள் எழுதணும். டிஃபால்ட் கேஸ் வழக்கம் போல் எழுதிக்கணும். அப்படியே சின்டாக்ஸ் கூட மாறாது. பிரேக் யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணணும். பிரேக் யூஸ் பண்ணலாட்டி என்ன ஆகும்? இப்போ நீங்கள் கேஸ் 1ல் பிரேக் கொடுக்கலன்னா கேஸ் 2 சேர்ந்து ரன் ஆகும். இப்போ கேஸ் நான் 1 கொடுத்து செலக்ட் பண்ணியிருக்கேன். கேஸ் 1 மட்டும் ஒர்க் பண்ணிவிட்டு பிரேக்னா சுவிட்சை மட்டும் வெளியே போயிடும். ஆனால் நீங்கள் பிரேக்கு கொடுக்க மறந்துட்டிங்கன்னா கேஸ் 1 தான் செலக்ட் பண்ணியிருப்போம், 1ம் ரன் ஆகும். ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான் அது பார்க்கும். அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். எல்லாம் ஃபுல்லாக ரன் ஆகும் பிரேக் ரீச் ஆகிற வரைக்கும். அதனால் எனக்கு அந்த கேஸ்னால் அது மட்டும் ஒர்க் பண்ணால் போதும் அப்படின்னா நீங்கள் பிரேக் கொடுங்க. இஃப் எழுதலாமா? தாராளமாக எழுதலாம். பட் இந்த மாதிரி மெனு ட்ரிவன் ப்ரோக்ராமிங்க்கெலாம் ஸ்விட்ச் தான் ஈஸி. கன்வெர்ட் பண்ணிப்பா ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து கமெண்ட் போட்டுக்கலாம், இது வந்து கியூபு அப்படின்னு போட்டுக்கலாம். அது மாதிரி கியூபுக்கு என்ன இன்புட் ரீட் பண்ணுவீங்க? ஒரே ஒரு இன்புட்டு, சைடு மட்டும், ஒரே ஒரு சைடு. ஏன்னா எல்லா சைடும் ஒரே மாதிரி தானே இருக்கும். சைடு மட்டும் நீங்கள் எஸ்சி ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, ஸோ எல்பிஹெச் ரீட் பண்ணணும். கேஸ் 3க்கு நீங்கள் எந்த எஸ்சி ஆப்ஜெக்ட் வச்சு ரீட் பண்ணணும்? இங்கே வந்து என்டர் த லென்த், என்டர் த பிரெத், என்டர் த ஹைட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். இங்கே கேஸ் 3ல் சிலிண்டருக்கு என்னது? ரேடியஸும் ஹைட்டும். ஸோ ரேடியஸும் ரீட் பண்ணணும், நீங்கள் ஹைட்டும் ரீட் பண்ணணும். இதில் நீங்கள் டேட்டா டைப் டிசைட் பண்ணணும். நீங்கள் இது என்ன பண்ணிக்கோங்க, எல்லாமே இன்ட்டாக வச்சுக்கோங்க. இதில் வந்து லென்த்தை மட்டும் லாங்குன்னு வச்சுக்கலாம், மற்றதை வந்து இன்ட்டு கமா இன்ட்டுன்னு வச்சுக்கலாம். அப்போ லாங்கு இன்ட்டு கமா இன்ட்டு. இங்கே வந்து ஒரு இன்ட்டு. ரேடியஸ் வந்து எனக்கு பாயிண்டில் இருக்க மாதிரி வைக்கலாம். அப்போ வந்து டபுளும் லாங்கும் போட்டுக்கலாம். இல்லை 3 இன்ட்டு வச்சுக்கலாம். லாங் வேணான்னா இன்ட்டு வச்சுக்கலாம் நீங்கள், அந்த மாதிரி. ஸோ அப்போ இன்புட் வாங்கிட்டு நீங்கள் கால் பண்ணணும். எதை கால் பண்ணுவீங்க? இங்கே கேஸ் 1ல் வால்யூம்னு கால் பண்ணி, காமனாக கால் பண்ணி, நீங்கள் மேலே வந்து ஃபைண்டு வால்யூம்னு கிளாஸ் நேம் வச்சுருக்கீங்க, ஸ்டாட்டிக்காக வச்சுருக்கீங்கன்னா ஃபைண்டு வால்யூம்ன்றது கிளாஸ் நேம், அதில் டாட் வால்யூம்ன்றது ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் எதை அனுப்புவீங்க? சைடுன்றதை நீங்கள் அனுப்பணும், கால் பண்ணணும். ஒரே ஒரு ஆர்குமெண்ட் நான் அனுப்புகிறேன்னா இது எதை கால் பண்ணும்? அந்த பர்டிகுலர் டெஃபனிஷன் நான் வச்சுருக்க வால்யூம், ஒரே ஒரு வால்யூம் வச்சுருக்கேன் இல்லையா, அதை கால் பண்ணும். இப்போ இங்கே வந்து நான் 3 வேரியபிள் நான் அனுப்புகிறேன், எல் கமா பி கமா ஹச். ஒன்று வந்து லாங்கு, ஒன்று இன்ட்டு, ஒன்று இதுனா அதே தான். ஆனால் அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய
இன்னொரு வால்யூம் இருக்குல்லையா அந்த டெஃபினிஷனை பண்ணும். அப்போ நீங்கள் இதுக்கு மேலே ஒரு கிளாஸ் எழுதணும். அது என்ன இருக்கணும்னா ஃபைண்ட் வால்யூம்னு இருக்கணும். வால்யூம்னு இருக்கணும். இது உள்ள நீங்கள் 3 டெஃபினிஷன் எழுதணும். வால்யூம்னு ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி எழுதலாம். இது இன்ட்டை ரிட்டர்ன் பண்ணட்டும். எது ஹையர் டேட்டா டைப்போ அது ரிட்டர்ன் பண்ணணும். இது இன்ட்டு ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி நீங்கள் எழுதலாம். 3மே மல்டிப்ளை ஆகி இன்ட்டு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி. ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா எக்ஸ்பிளிசிட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும். இதில் லாங் ரிட்டர்ன் ஆகும், இதில் டபுள் ரிட்டர்ன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஹையர் டேட்டா டைப்பில் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும். இங்கே வந்து கேட்ச் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணதை இங்கே கேட்ச் பண்ணணும். அப்போ கேட்ச் பண்ணுறதுக்கு இங்கே ஆன்சர் ரிசல்ட்டுன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கணும். இன்ட் ரிசல்ட். அது மாதிரி லாங்கில் ஒரு ரிசல்ட். லாங்கில் கியூபாய்டினுடைய ரிசல்ட். கியூபாய்டு ரிசல்ட். ஆக்சுவலாக நல்ல டீட்டெயிலாக தான் போடணும். அதாவது நம்ம இது பண்ணக்கூடாது, சோம்பரப்படக்கூடாது அடிக்கிறதுக்கு. டபுளில் ஒன்று. ஸோ அதுக்கு வந்து சிலிண்டர். ஸோ சிலிண்டர் ரிசல்ட். அப்போ இந்த சிலிண்டர் ரிசல்ட்டை இங்கே வந்து நம்ம கால் பண்ணும்போது நம்ம சிலிண்டர் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு அந்த பர்டிகுலர் கிளாஸ் நேம் டாட் வால்யூம் அதுவே வருது பண்ணணும். ஸோ வந்து நான் ரேடியஸையும் அந்த ஹைட்டையும் நான் சென்ட் பண்ணேன். அப்போ இது போய் எனக்கு ரிட்டர்ன் டைப் வந்து இங்கே வந்து சேவ் ஆகிடும். இதை நான் பிரிண்ட் பண்ணிடுவேன். ஸோ இது ஒரு கிளாஸ். இந்த கிளாஸில் வந்து ஆப்ஷன் வாங்கியிருக்க ஆப்ஷன் வந்து நாட் ஈக்குவல் டு 4 இருக்க வரைக்கும் மேலே போகலாம். ஏன்னா 4 தான் எக்ஸீடு. அப்போ 4 இல்லாமல் இருந்தால் அகெயின் மேலே போயிட்டு மெனுவை டிஸ்பிளே பண்ணி இன்புட் கேட்கணும். இப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ப்ரோக்ராம் வந்து. புரியுதா? இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வரேன். இது do while ஓகே. இதே மாதிரி நீங்கள் டெஃபினிஷன் எழுதணும். இதை மாதிரி நீங்கள் நிறைய டெஃபினிஷன் எழுதணும். அப்போ வச்சுக்கோங்க. இன்னொரு டெஃபினிஷனும் எழுதணும். அது வந்து லாங்கை ரிட்டர்ன் பண்ணும். இங்கே வந்து வரக்கூடிய வேல்யூவை லாங் ஹச் இன்ட்டு பி சாரி லாங் எல் லென்த்து இன்ட்டு பிரெத்து இன்ட்டு ஹைட்டு இப்படி வாங்கணும். ஸோ கீழே கீழே வரும், இடம் இல்லாதனால நான் ஒரே பேஜில் முடிக்க பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ஃபார்மேட்டு. ஸோ இதை மாதிரி இன்னொன்று வரும், நான் எழுதலை, நீங்கள் எழுதிக்கோங்க. இதே மாதிரி வரும். டபுள் வால்யூம் டபுள் கமா லாங் அப்படி வரும். உங்களுக்கு லாங் கஷ்டமாக இருந்தால் இன்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இன்ட்டு தக்ஷின் என்ன சொன்னீங்கன்னா 2 நம்பர் சொன்னீங்க. அப்போது கண்டிப்பாக 2 இன்ட்டு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டெஃபினிஷன் வந்து ஒரு கிளாஸுக்குள்ளே இருக்கக்கூடிய டெஃபினிஷன் வந்து 2 டெஃபினிஷனும் 2 சேமாக இருக்குன்னு வைங்க. இன்ட்டு இருந்தால் அது எது செலக்ட் பண்ணனே தெரியாது. அப்போது ஒரு கண்டிப்பாக ஆர்குமெண்ட் டைப்பில் டிஃப்ரெண்ட் பண்ணணும் நம்ம. அதனுடைய பர்பஸே அதுதான். அதாவது ஒரே எனக்கு தேவை சேம் ஃபங்க்ஷன் நேம் வேணும்ப்பா, அவ்வளோதான். ஆனால் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னா அப்போ ஆர்குமெண்ட் டைப்பில் மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நான் அடுத்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அதே தான் இன்ட்டு இங்கே டபுள் இருக்குது. நீ கேட்ட மாதிரி, தக்ஷின் கேட்ட மாதிரியே. ஸோ ஆனால் டேட்டா டைப் பார்த்து அட்லீஸ்ட் மாறணும். சேம் இதில் இருக்குது. நான் 2 இன்ட்டு அனுப்பும்போது இந்த டெஃபினிஷன் எடுத்துக்கும், 2 டபுள் அனுப்பும்போது இந்த டெஃபினிஷன் எடுத்துக்கும். கன்வர்ஷன் வந்து எப்படி நடக்கும்னா ஹையராக நடக்கும் எப்போயுமே. இப்போ நான் வந்து இன்ட்டு லாங் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நான் 2 இன்டீஜர் தான் அனுப்புகிறேன்னா 1 லாங்காக கன்வெர்ட் ஆகிக்கிடும். வைடனிங் கன்வர்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆனால் டி ப்ரொமோட் ஆகாது, சரிங்களா? அதனால கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்துட்டால் பெஸ்ட்டு. இப்போ இங்கே பாருங்களேன், நீங்கள் சொன்ன மாதிரி தக்ஷின் இப்போ கேட்டிங்களா 2 இன்ட்டு இங்கேயும் 2 இன்ட்டுனா
நான் கால் பண்ணும்போது 2 இன்டீஜர் எதை எடுக்கனே தெரியாது. அதனால தான் கம்பைல் டைம் எரர் இஸ் பெட்டர் தேன் ரன் டைம் எரர். ஸோ வந்து ரன் பண்ணுறதுக்கு கம்பைல் பண்ணும்போதே நமக்கு எரர் வந்துடும். ரன் பண்ணவே கூடாது. கம்பைல் டைம் எரர் நம்ம ஆமாம் ரன் பண்ணும்போது அந்த ஸ்டேஜுக்கு கம்பைல் டைம் எரராக ஷோ ஆகும். நமக்கு இது கன்வெர்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். கிளாஸ் ஃபைல் கன்வெர்ட் ஆயிரும். சொல்லிடுவானா ஆட் இன்ட் இஸ் ஆல்ரெடி டிஃபைன்ட் இன் கிளாஸ் ஆர்டர். உங்களுக்கு இதெல்லாம் வந்து நம்ம எந்தெந்த வெர்ஷன் ஜாவா வெர்ஷனில் கம்பைல் பண்ணும்போதே இந்த எரர் வருதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். இதை நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். இதை டைப் பண்ணிவிட்டு நமக்கு ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கம்பைல் டைமே வருதான்னு பாருங்கள். சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. இந்த மாதிரி மெத்தட் ஓவர்லோடிங் ஆம்பிக்யூட்டியாக வரும்போது அது வந்து கம்பைல் டைம் எரராக இருக்குமா ரன் டைம் எரராக இருக்குமா அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துருங்க அந்த வெர்ஷனில், இப்போ இருக்க லேட்டஸ்ட் வெர்ஷனில். ஸோ ஜாவா கம்பைலர் renders compile time error if you declare the same method having same parameter. ஸோ வந்து ஒரு சேஞ்சும் இல்லைன்னா, அதாவது ஒரு வீட்டில் 2 பேரும் அச்சடிச்சார் போல் ஒன்று போல் இருந்தாங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகும்ல. ஒரு ஆளுக்கு கொஞ்சம் ஹேர் கொஞ்சம் நீளமாக இருந்தால் அதை வச்சு அதை கண்டுபிடிக்கலாம். இல்லை ஸ்கின் கொஞ்சம் அவங்கள விட ஒரு ஆளுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்னா அதை வச்சு டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி சேமாக இருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியாதுல்ல, அதே மாதிரி. ஸோ சேமாக இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டணும். இன்னும் ஒரு ட்விஸ்ட்டு பண்ணுவாங்க, அதையும் சொல்கிறேன். தீக்ஷிதா கேட்டிங்கல்ல ஓவர்லோடிங். மெயினை ஓவர்லோடு பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாம். மெயினில் பாருங்கள், ஒரு ஸ்ட்ரிங் அரே மாதிரி இல்லாமல் ஆர்குமெண்ட் மட்டும் அனுப்பியிருக்கோம், ஒன்றுமே இல்லாமல் பண்ணியிருக்கோம். ஆனால் ஜேவிஎம் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஜேவிஎம் வந்து எந்த மெயின் மெத்தட் அரே ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஸ்ட்ரிங் அரே ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் எடுக்குதோ அதை வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா எந்த மெயின் எடுக்கும்? இதை தான் எடுக்குமே தவிர கீழே உள்ளதெல்லாம் அது எடுக்காது. ஓகே, பாருங்கள் என்ன அவுட்புட் வந்திருக்குன்னு. மெயின் வித் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் ஸ்ட்ரிங் அரே இதுதான் வந்திருக்கு பாருங்கள். இது ரன் ஆகல பாருங்கள். அதாவது இருக்குது ஆர்டினரி மெத்தடாக போயிடும். இந்த மெயின் அப்படின்ற அந்த ஸ்பெஷலான மெத்தடாக இருக்காது. ஆனால் மெயினையும் ஓவர்லோடு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா பண்ண முடியும். அதான் ஆன்சர். இதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டினுக்காக எடுத்தது அப்போது. சரிங்களா? இப்போல்லாம் இன்னும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுனீங்க. இது புரிஞ்சதா? இது இந்த கொஸ்டின் தானே கேட்டீங்க தீக்ஷிதா அன்னைக்கு? அப்போ இதை நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள் கட்டாயம். இதில் என்ன பண்ணுங்கள், உங்கள் நேமை பிரிண்ட் பண்ணுங்கள். இதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேமை பிரிண்ட் பண்ணுங்கள். உங்கள் நேம் தான் பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் இருக்கிறத நீங்கள் கால் பண்ணி பார்க்கலாம். இந்த மெயின் மெத்தடை நீங்கள் இங்கேருந்து கால் பண்ணி அதில் ஒரு ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ்மெண்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட் நேமை அனுப்பி அந்த நேமை இங்கே ப்ளஸ் ஆர்க்ஸு சம்திங் ஏதோ ஒரு மெசேஜ் ஹலோ அப்படின்னு அனுப்புனீங்கன்னா அந்த ஹலோ சேர்ந்து பிரிண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். அப்படி பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ளே இன்னொரு ஸ்டாட்டிக் மெத்தடை நீங்கள் கால் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பதான் தெரியும். சரியா? அந்த ஸ்டாட்டிக் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மெத்தட் ஓவர்லோடிங் டைப் ப்ரொமோஷன் எப்படி இருக்கும்? பைட்டு ஷார்ட்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஏன்னா இதை விட இது பெருசு. அதுமாதிரி ஷார்ட் இன்டீஜராக கன்வெர்ட் ஆயிரும், கேருமே இன்டீஜராக கன்வெர்ட் ஆயிரும் இந்த மாதிரி. ஆனால் டீ ப்ரொமோஷன் நடக்காது என்றைக்குமே. ஒரு குறைவாக நடக்காது. இப்போது இங்கே இருக்குது பாருங்கள், இன்ட்டும் லாங்கும் வச்சு நான் எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இன்ட்டு வச்சு எழுதியிருக்கோம். ஸோ 3 அனுப்பும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்ட்டு 2 இன்ட்டு நான் அனுப்பும்போது அது தேடும்போது 2 இன்ட்டு தேடி பார்க்கும்போது இருக்காது. ஏன்னா 3 இன்ட்டு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், 1 இன்ட்டு 1 லாங் தான் இருக்குது. அப்போ வந்து அது இருக்காது. அப்போ என்ன நடக்கும்னா, இந்த செகண்ட் லிட்ரல் வேல்யூ இருக்குல்ல, அது வந்து லாங்காக ப்ரொமோட் ஆகும். இன்ட்லேருந்து லாங் கேபிட்டல் எல் பக்கத்தில் போட்டோன்னா அது லிட்ரல் வேல்யூவே லாங்காக காட்டிடும். பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் நான் இன்டீஜரை அனுப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக கன்வர்ஷன் நடக்கும். இந்த கன்வர்ஷனே குழப்புற மாதிரி கொடுத்துடக்கூடாது. அடுத்து இங்கே பாருங்கள், இப்போது இன்ட்டு 2 கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் லாங்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல ஏற்கனவே மேட்சிங் இருக்குது. இன்ட்டு இருக்குது, ஆனால் லாங் இருக்குது. ஆனால் தேவையில்லாமல் ப்ரொமோஷன் நடக்காது. ஏன்னா ஆல்ரெடி இன்ட்டு இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக எந்த ஆர்குமெண்ட் எடுத்துருக்கு பாருங்கள், இன்ட் ஆர்குமெண்ட் மெத்தடை தான் இன்வோக் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்குரிய மெசேஜை நீங்கள் போட்டு பிரிண்ட் பண்ணி பாருங்கள். எந்த மெத்தடு தேவையில்லாமல் ப்ரொமோட் ஆகாது, அதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இஃப் தேர் ஆர் மேட்சிங் அப்படின்னா டைப் ஆர்குமெண்ட், அதாவது ஆர்குமெண்ட் மேட்ச் ஆச்சுன்னா டைப் ப்ரொமோஷன் இஸ் நாட் பெர்ஃபார்ம்டு, நடக்காது.
அது மாதிரி கன்ஃபியூஷனும் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், ஒன்று இன்ட்டு லாங் எழுதியிருக்கீங்க, இன்னொன்று லாங் இன்ட்டு எழுதியிருக்கீங்க. டிஃப்ரெண்ட்டாக தெரியும், ஆனால் இதுவும் ப்ராப்ளம் தான். ஏன் அப்படின்னா டைப் ப்ரொமோஷனில் இப்போ 2 இன்டீஜர் நான் அனுப்பும்போது இது வந்து லாங்காக கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டாவது நம்பர் லாங்காக கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண ட்ரை பண்ணும்போது முதல் நம்பரும் லாங்காக கன்வெர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போ பாசிபிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பண்ண முடியும். அப்போது இஃப் தெர் ஆர் நோ மேட்சிங், ஸோ இதெல்லாம் பார்க்குது அது வந்து டைப் ஆர்குமெண்ட் இந்த மெத்தட். அப்போ ஈச் மெத்தட் ப்ரொமோட் சிமிலர் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். அப்போ அங்கேயுமே ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். புரியுதா? இதை கால் பண்ணலாம்னு நினச்சா இதுவும் பாசிபிலிட்டி இருக்குது, இதை கால் பண்ண நினச்சா இதுவும் பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. பாசிபிலிட்டி ஒன்றுக்கு வர்ற மாதிரி நீங்கள் செஞ்சுருங்க, அவ்வளோதான். அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். அப்போ இதுவும் கம்பைல் டைம் எரர் அடிக்கும். இதையுமே நீங்கள் உங்களோட இப்போ லேட்டஸ்ட் ஜாவாவில் போட்டு எனக்கு சொல்லுங்கள், ஏதாவது ப்ராப்ளம் என்ன சொல்லுது, இல்லை ரன் ஆகுது, இந்த மாதிரி அப்டேட் ஆகிருக்கா, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். பட் மேக்ஸிமம் சில கான்செப்ட்லாம் மாறவே மாறாது. ஸோ என்றைக்குமே ப்ரொமோஷன் ஆகாது இம்ப்ளிசிட்டாக, சரிங்களா? அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பாருங்களேன், ஓவர்லோடு ஏரியா நம்ம வால்யூம் கண்டுபிடிச்ச மாதிரி இங்கே ஏரியா பாருங்கள். நான் அங்கே ஃபைண்ட் வால்யூம் கொடுத்தனால இங்கே ஓவர்லோடிங் ஏரியான்னு இருக்கிறதுலாம் ஃபங்க்ஷன் நேம் சேம் தான், ஏரியா. ரிட்டன் டைப் பார்க்கவே வேண்டாம், டபுள் ரிட்டன் பண்ணுது. அது சேமாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், அது ஒரே கிடையாது. ஆனால் ஆர்குமெண்ட் எப்பவுமே பார்த்துக்கோங்க, 3 ஃப்ளோட்டு, 1 ஃப்ளோட்டு, 2 ஃப்ளோட்டு நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கியூபுக்கு, ரெக்டாங்குலர் பாக்ஸுக்கு, 2வது தான் கியூபுக்கு, 3வது வந்து சிலிண்டருக்கு. நீங்கள் இங்கே டெஃபினேஷன் ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதிடலாம். கமெண்ட் எப்போயுமே இருக்கணும், பட் நம்ம ஸ்பேஸ் இல்லாதனால நம்ம கொடுக்கல. நீங்கள் கமெண்ட்லாம் கொடுத்துக்கோங்க. என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், இது தனி கிளாஸ், புரியுதா? இது தனி கிளாஸு. மெத்தட் ஓவர்லோடிங் தனி கிளாஸு. இதில் தான் மெயின் இருக்குது. அப்போ சேவ் பண்ணுறது இந்த நேமில் தான் நான் சேவ் பண்ணுவேன். மேலே இருக்க ஓவர்லோடிங் கிளாஸு ஆர்டினரி மெத்தட், ஸ்டாட்டிக் இல்லை. அப்போ நீங்கள் ஓவர்லோடிங் டாட் ஏரியான்னு பண்ண முடியாது. அப்போ தான் நம்ம பண்ணோம்ல, என்ன பண்ணோம், மேலே இருக்க ஃபைண்ட் வால்யூம் நான் கால் பண்ணலாம் சொன்னேன். அப்படின்னா இது என்னவாக இருக்கணும், ஸ்டாட்டிக்காக இருக்கணும். அது போர்ட்டில் பாருங்கள், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் திரும்ப கூட எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஸ்டாட்டிக் இருக்கணும், இருந்தால் தான் நீங்கள் அதை மாதிரி கால் பண்ண முடியும், இதை மாதிரி நீங்கள் கால் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஒன்றும் இல்லை, இந்த வால்யூமுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் கால் பண்ணணும். அப்போது இந்த ஓவர்லோடிங்க்கு நான் ஆர்டினரி மெத்தட்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஓவர்லோடிங் ஏரியா, ஓவர்லோட் ஈக்குவல் டு நியூ ஓவர்லோடிங் ஆஃப்னு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் பேர் ஓவர்லோடு டாட் ஏரியான்னு நான் கால் பண்ணி நான் பாஸ் பண்ணிக்கலாம் வழக்கம் போல். இதுக்கும் நீங்கள் அந்த மெனு க்ரியேஷன் மாதிரி பண்ணி கூட ஏரியாவுக்கு பண்ணலாம். இது சிம்பிளாக இருக்கு இல்லையா? நான் சொன்ன மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ரன் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். புரியுதா? நம்ம இங்கே இன்புட்லாம் வாங்கலை. இன்புட் வாங்கினா நம்ம என்டர் ரேடியஸ் அப்படிலாம் கேட்கணும் வரிசையாக. புரிஞ்சுதா இது? ஸோ மெத்தட் ஓவர்லோடிங்கில் என்னெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும்? ஸோ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக யூனிக்காக இருக்க மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கணும். ஃபங்க்ஷன் நேம் சேமாக இருக்கணும். அது ஸ்டாட்டிக்காக இருந்தால் நேரடியாக கிளாஸ் நேம் வச்சு நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். அது ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் இந்த கிளாஸுக்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு தான் அந்த ஆப்ஜெக்ட் வச்சு நீங்கள் கால் பண்ணணும். எல்லா மெத்தடும் மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துடக்கூடாது. கன்வர்ஷன் அப்போ இந்த மெத்தட் மேட்ச் ஆகுது அப்படின்னா அது கொடுத்துடக்கூடாது, அது ப்ராப்ளம் ஆகும். கன்வெர்ட் ஆகாமல் நேரடியாக இருக்குன்னா எனக்கு பிரச்சனை வராது. அந்த இன்ட்டே எடுத்துக்கும், லாங் அனுப்பும்போது லாங் எடுத்துக்கும். அது மாதிரி ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன் தேவையான இடத்துல நடக்கும். ஸோ இன்ட்டு அப்படின்னு இருக்குது, இன்ட்டு லாங்குக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோட் ஆகி எடுத்துக்கும், அங்கெல்லாம் ப்ராப்ளம் பண்ணாது. என்றைக்குமே ப்ரொமோஷன் நடக்காது, சரிங்களா? மெயின் மெத்தடை ஓவர்லோடு பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் வச்சு எழுதினாலும் சரி, ஸ்டாட்டிக் இல்லாமல் எழுதினாலும் சரி, இந்த இடத்துல நமக்கு பெருசாக ஒன்றும் பாதிக்காது. ஏன்னா மெம்பர்ஸ்லாம் கிடையாது, நம்ம சும்மா தான் ஆட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு பார்க்க போகிறோம். அதனால் பண்ணிடலாமா? தக்ஷின் பண்ணிடலாமா? எஸ் மேம். வால்யூமுக்கு ஓகே, நீங்கள் இப்போ கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தீக்ஷிதா பண்ணிடலாம்ல வால்யூம்? ஓகே, பாய். நீங்களும் போய்க்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூப்பா தக்ஷின், தேங்க்யூ.
பிரதோஷினி நீங்கள் பிரதோஷினி சுகன்யா பண்ணிடலாமா? பண்ணிடுவோம் மேம். ஓகே. ஸோ வால்யூம் ஆஃப் 3 ஆப்ஜெக்ட். ஸோ கியூபு, கியூபாய்டு, சிலிண்டர். ஃபார்முலா தெரியுமில்ல, நெட்டில் இருக்குது பார்த்துக்கோங்க. ஏ கியூப் இதுக்கு வந்து எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். சிலிண்டருக்கு வந்து பைஆர் ஸ்கொயர்டா? பைஆர் ஸ்கொயர்டு ஹச் என்ன இல்லை 2 பைஆரா? நமக்கே தெரியலையே. உங்களுக்கு தெரியுமா? மறந்துடுச்சு பாருங்க. இப்போ தான் பண்ணோம், எப்போனாலும் மறந்துடுது. பையனுக்கு சொல்லி கொடுத்தாலும் மறந்துடுது. பைஆர் ஸ்கொயர்டு ஹச் தான். ஸோ பைஆர் ஸ்கொயர்டு ஹச் வால்யூம் எவ்வளோ பிடிக்கும், அதான் வால்யூம். ஸோ ஒரு கேன் இருக்குன்னா, இது மாதிரி ஒரு கேன் இருக்குன்னா எவ்வளோ வாட்டர் பிடிக்கும், அதை தான் வால்யூம் சொல்லுவோம். ஸோ ஈஸியாக பண்ணிடலான்னு நினைக்கிறேன். பிரதோஷினி பாய், நாளைக்கு கனெக்ட் பண்ணுவோம். பாய் மேம். தேங்க்யூ. பாய். சுகன்யா புரிஞ்சுதா? நீங்கள் இடையில என்னைக்காவது இப்போ சாட்டர்டே சண்டேஸில் நேரில் வரனாலும் வாங்க, சரியா? ஓகே மேம். ஓகே, வந்து எல்லா ப்ரோக்ராமையும் காட்டிட்டு அப்போது பேசிட்டு போங்க. ஓகே மேம். டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கிளாஸில் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் வந்து கேளுங்க, நான் பார்க்குறேன். உங்கள் மூலமாக நான் அப்டேட் ஆகிக்குவேன், சரியா? சரி, ஓகே மேம். ஓகே, பாய். அவன் கிளாஸும் முடிக்க போய் ஈஸியாக இருக்குங்க.